அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுமாறு கடவுளிடம் மனதார கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பார்க்கலாம். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. குழந்தைங்களுக்கு விதவிதமாகவும் அழகழகாகவும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு பார்க்கணும். நாளைக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். போடுவாங்க, எல்லாருமே போடுவாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்படி எல்லோரும் கொண்டாடுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கூட பயந்துக்கணும் ஆசைப்பட்றேன். வாங்க பார்க்கலாம். குழந்தைங்கள அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தைங்கள கிருஷ்ணர் வேஷம் போட்டு நைட்டில் தான் கொண்டாடுவாங்க பொதுவாகவும். இன்றைக்கி இந்த வட்டம் 9/13 முதல் நாள்லேருந்து மறுநாள் மாலை 6:15 வரைக்கும் அஷ்டமி தினன்றதுனால ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளைய தினத்தில் தான் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிருஷ்ணரை கிருஷ்ண குழந்தை நமக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்கள கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க. விஷ்ணு பகவான் அவதாரத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க. வருஷம் ஆவணி மாதத்தில் தேய்பிர அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து வர நாட்களில் தான் கொண்டாடப்படுவாங்க. வட இந்தியாவில் கிருஷ்ண ஜெயந்தி குறைஞ்சது 3 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரை அதிகபட்சமாக கொண்டாடுவாங்க. இந்த நாளில் கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்ச பொருட்களை படைச்சு வழிபடுவாங்க. அப்படி வழிபடுறதுனால கிருஷ்ணனோட அருள் பரிபூர்ணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலை எழுந்திரிச்சு வீடை முழுவதுமாக சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் அரிசி மாவில் பச்சரிசி மாவால் கிருஷ்ண பாதங்களை வீட்டில் வரைவாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம குட்டி குழந்தைங்களை அந்த மாவத்தில் முக்கி அதில் நடக்க விடுவாங்க. ஸோ அது ஒரு அழகாக இருக்கும். அழகழகாக கோலமிட்டு அதில் பூக்களை விளக்குகளால் அலங்கரித்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். வீடே பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும். கிருஷ்ணரோட சிலையோ அல்லது படத்திற்கோ நல்ல ஒரு வாசனையான மாலை, துளசி மாலை மற்றும் விளக்கேற்றி வச்சு வழிபட்டோம்னா அவ்வளோ ஒரு அருள் கிடைக்கும். நல்ல ஒரு தெய்வீகமான அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தை பருவத்தில் நெய்யினால் செய்யப்பட்டதான் அவர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மாதிரியான பலகாரங்கள் நெய்யில் அதிகமாக செஞ்ச பலகாரத்தை கிருஷ்ண பகவானுக்கு செஞ்சு வழிபட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பால், தயிர், வெண்ணெய், அவல், பழங்களில் முறுக்கு, சீடை, அதிரசம், லட்டு அப்படின்னு விதவிதமாக பலகாரங்கள் செஞ்சு படையலை வச்சு சாமி கும்பிடலாம். அவருக்கு பிடிச்ச பிரியமான மயிலிறகு அவரோட தனி அடையாளமாக சொல்கிறாங்க. எந்த நிலையிலும் தன்னோட நான் என்ற அகங்காரம் தலைக்கணும் இல்லாமல் எடை குறைந்து லேசான மயிலிறகு போல் இறைவனோட கலந்துருக்கணும் அப்படின்றதுக்காக உதாரணத்தை உணர்த்துவதற்காக தான் கிருஷ்ண பகவான் மயிலிறகு கிரீடத்தில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கிருஷ்ண பகவானுக்கு புல்லாங்குழல்னால் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் அதை கையிலே வச்சுருப்பார். அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு கிருஷ்ணருக்கு புல்லாங்குழலை சமர்ப்பிப்பது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. உண்மையிலே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தைங்க இருக்க வீட்டில் இன்னும் வழிபாடு சிறப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக கிருஷ்ணர் வேஷம் போட்டுவிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி பச்சை குதிரை இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நிறையா இருக்குது. கிருஷ்ணர் வெண்ணையை திருடுற மாதிரி அந்த மாதிரியாக நிறையா இருக்குது. நாளைக்கு எல்லோரும் நீங்கள் நல்ல முறையில் கிருஷ்ண ஜெயந்தியை வழிபடுங்க. நன்றி அனைவருக்கும்.